அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட். வீடியோ ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ட்ரோடக்ஷன், அதாவது அறிமுகம்னு ஸ்டார்டிங்ல கொடுத்திருப்போம். இந்த இன்ட்ரோடக்ஷனை எல்லாருமே கண்டிப்பா பாருங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுல கொடுத்திருக்கும். அது தவிர்த்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறமா உங்க ராசிக்கான பலன்களை மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா டைமிங் கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டைமிங்கை தொட்டிங்கன்னா, உங்க ராசிக்கான நேரத்தை தொட்டிங்கன்னா நேரடியாக உங்க ராசிக்கான பலன்களே ப்ளே ஆகும். டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்க கமெண்ட்ல போயும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த 2025 மார்ச் இறுதியில 6 கிரக இணைவு மீன ராசியில நிகழ இருக்கு. இதுல பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரகணத்துடன் கூடிய 6 கிரக சேர்க்கைங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மார்ச் இறுதியில சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. கடந்த காலகட்டத்தையும் நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கும்போது, ஏற்கனவே தனுசு ராசியில 6 கிரக இணைவு இருக்கும் போதுதான் கொரோனா வைரஸ்ங்கிற ஒரு மிக கொடிய ஒரு விஷயம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதை யாரும் இதுக்குள்ள மறந்திருக்க வாய்ப்பில்லை. கொரோனா வைரஸ் வரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி 6 கிரக இணைவுனால மிகப்பெரிய ஒரு அழிவுங்கிறது உலகத்தாருக்கு நிகழ போதுன்னு ஒரு சில ஜோதிடர்கள் சொன்னாங்க. ஆனா அது பெரிய அளவுல மீடியாக்கள்ல வெளியில வரல. போன முறையும் இதே மாதிரி கிரகணம் பிளஸ் 6 கிரக இணைவு வந்த நேரத்துல தான் கொரோனா வைரஸ் உலகத்தார தாக்குச்சு. அதே மாதிரி இந்த பீரியட்லயும் கிரகணம் பிளஸ் 6 கிரக இணைவு மீன ராசியில வரப்போகுது. போன முறை தனுசு ராசியில, இந்த முறை இந்த 6 கிரக இணைவு மீன ராசியில. தனுசு மீனம் இரண்டுமே குருவுடைய வீடு. 6 கிரக இணைவுங்கிறது நிச்சயமா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா வெவ்வேறு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த தான் போகுது. 12 ராசிக்குள்ள எல்லாரும் அடங்கிடுவோம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியா இந்த 6 கிரக இணைவுங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகுதுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், கொரோனா மாதிரியான ஒரு பேரழிவு வரத்துக்கான வாய்ப்புகள்ங்கிறது இந்த கிரகண இணைவின் போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை நிச்சயமா இந்த காலகட்டம் ஏற்படுத்தாது. பொதுவா சனி செவ்வாய் இணைவு ஒரு இடத்துல இருந்தா, உதாரணத்துக்கு இப்போ நிகழக்கூடிய இந்த 6 கிரக இணைவுல சனி செவ்வாய் இணைவு இருந்திருந்தா பெருவாரியான தாக்கத்தை நிச்சயமா உலகத்துல கொடுக்கும். ஆனா செவ்வாய் தனிச்சுதான் இருக்கார், சனியோட இணைவுங்கிறது இல்லை. அதனால இந்த காலகட்டத்தில் கொரோனா அளவுக்கு ஒரு ஹெவியான பிரச்சனைகள் வரதுக்கு பெருசா வாய்ப்புகள் இல்லை. ஆனா பிரச்சனை இல்லாம இருக்காது, கண்டிப்பா பிரச்சனைங்கிறது வரும். என்ன, தீவிரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த வரக்கூடிய பிரச்சனையுடைய தீவிரம் கொஞ்சம் குறைவா இருக்கும். எப்படின்னா உயிர் பலி குறைவா இருக்கும். மீன ராசி கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம், 12வது ராசி ஜல ராசி மீன ராசி. இந்த ஜல ராசியில இந்த கூட்டு கிரகங்கள் இணைவது, அதே மாதிரி அந்த தானாதிபதி அதாவது மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் ரிஷபத்துல இருக்கார். இன்னொன்னு வெகு விரைவில் அந்த குரு பகவான் மிதுனத்துக்கு பெயர்ச்சியும் ஆக போறார். இந்த கிரக சஞ்சாரங்களும் கிரக இணைவுகளும் இந்த பீரியட்ல இயற்கை சீற்றங்களை அதிகப்படியா ஏற்படுத்தும். இந்த கொரோனா மாதிரியான ஒரு அட்டாக் நீங்க கண்டிப்பா பெரிய அளவுல கொடுக்காது. இந்த இயற்கை சீற்றம் என்ன மாதிரி வரலாம்னா 3 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு, போர் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, மேன்மேடா போர் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால சில அழிவுகளை சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்கலாம். இது திடீர்னு வரக்கூடிய ஒரு போர்க்கால ஒரு சூழ்நிலை வரத்துக்கான அமைப்புகள் உண்டாகலாம். இன்னொன்னு, 2வது வகை ரொம்ப முக்கியமான விஷயம், நிலநடுக்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நிலச்சரிவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலம் சார்ந்த கூடுதலான பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஏற்படலாம். இந்த நிலநடுக்கம் எர்த்குயிக் வருதுன்னா அடுத்தது கூடவே சுனாமியும் வந்துடும். என்ன காரணம்னா, இந்த சூரிய கிரகணம்ங்கிறது மோஸ்ட்லி பூமியுடைய வடபகுதியில அதிகமா தெரியும். இந்தியாவில் அந்த சூரிய கிரகணம் பெருசா தெரியாது. எப்பவுமே கிரகண தோஷம்ங்கிறது, உதாரணத்துக்கு இப்போ கிரகணம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தான் வருது சூரிய கிரகணம். அடுத்து வரக்கூடிய சூரிய கிரகணம் மார்ச் எண்ட்ல வருது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பரிகாரம் பண்ணுங்க, சாந்தி செய்யுங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் யாருக்கு சொல்வாங்கன்னா, இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துல கிரகணம் வருது அப்படின்னா அதுக்கு முதல் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரங்க, இந்த 3 நட்சத்திரத்துல இருக்கவங்களும் கோவில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, பரிகாரம் பண்ணிக்கோங்க, சாந்தி செய்யுங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு தாக்கங்கள் கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த உத்திரட்டாதியில வரக்கூடிய கிரகணம்ங்கிறது இந்தியாவில் நிச்சயமா தெரியாது. உண்மை என்னன்னா, கிரகணம் எங்க தெரியுதோ அங்கதான் தோஷம், கிரகணம் தெரிஞ்சாதான் தோஷம். இந்தியால
தோஷம் கிடையாது. ஏன்னா இந்தியால கிரகணம் தெரிய போறதில்ல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா, இந்தியால ராகு காலம் நிகழுது அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியாலயோ அதே நேரம் அங்க ராகு காலமா இருக்காது. அடுத்து இந்த போர் பதற்றம், போர் சூழறதுக்கு உண்டான, போர் மூலமா பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான அமைப்புகள்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, சனி ராகு இணைவுங்கிறது இந்த மீனத்துல இருக்க போது 29ஆம் தேதி, அதாவது மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு இது எதை நோக்கி போகும்னா, கனிம வளங்கள் மாதிரியான, அதாவது கனிம வளங்கள் சம்பந்தமான விஷயங்களால போர் நடக்கிறது, அல்லது கேஸ், ஆயில், எண்ணெய் சம்பந்தமான விஷயங்களால போர் வர்றது. உதாரணத்துக்கு இந்த எண்ணெய், கேஸ் சிலிண்டர் இந்த மாதிரி விலை உயர்வு காரணமா போர் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, இந்த இடத்துல, இந்த மீனத்துல சுக்கிரனும் வக்ரமா இருக்கார், புதனும் வக்ரமா இருக்கார். இப்ப வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் கிரகணம் எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துக்கு அதிகமா பிரச்சனைகள் வரும். கிரகணம் தெரியாத இடங்கள்ல பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியா வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த நிலநடுக்கம் வர்றது, அதை தொடர்ந்து சுனாமி வர்றது, இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். இந்த காம்பினேஷன் எப்ப வருதுன்னா, ராசி சக்கரத்துக்கு வடகிழக்கு திசை, வடக்கு கிழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்கு திசைங்கிறது நம்ம நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா அருணாச்சலம் வரைக்கும் போகலாம். சிக்கிம், பூட்டானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இங்கெல்லாம் நிலச்சரிவுகள், சுனாமி இந்த மாதிரியான விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த கிரகண நிகழ்வு கடல்லலாம் அதிகமாகவே தெரியும். குறிப்பா அட்லாண்டிக் கடல்லலாம் நிறையவே தெரியும். இப்போ கடலுக்குள்ள நிலநடுக்கம் வந்து அதனால சுனாமி வரத்துக்கெல்லாம், இதனால இந்த மேன்மேடா வரக்கூடிய பிரச்சனைகளால, போர் இந்த மாதிரி வர பிரச்சனைகளால வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதெல்லாம் இந்த கூட்டு கிரக சேர்க்கையினால வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கொரோனா இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தான். ஆனா அதே சமயத்துல தண்ணீரால, நீரால பரவக்கூடிய வியாதிகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஜலராசி, மீனம் ஜலராசிங்கிறதுனால நீர் சம்பந்தமான வியாதிகள் பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கவர்மெண்ட் சைட்ல, அதாவது ஆட்சியாளர்கள் அல்லது அரசாங்கத்துக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைமா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த கூட்டு கிரக சேர்க்கை, இன்னொன்னு கிரகணம் எல்லாமே சேர்ந்து ஒன்னா வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால, இது எப்பன்னா இந்த காம்பினேஷன் வருது இல்லையா, இது வந்து டெரரிசம் காரணமா இருக்கலாம், அல்லது உள்நாட்டு குழப்பங்களா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள், அரசாங்கத்துக்கு சட்ட ரீதியான சில நெருக்கடிகள், இது மாதிரியான பிரச்சனைகளும் கொஞ்சம் கூடுதலா வரதுக்கான அமைப்புகள் இந்த பீரியட்ல உண்டு. அந்த 2 மாசத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள், என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் வரணுமோ அதெல்லாம் வந்துட்டு போகும். இன்னொன்னு, இந்த 6 கிரக இணைவு நிகழ்றதுனால வந்து உடனே அடுத்த நாளே பிரச்சனையை கொடுத்துறாது. இந்த கிரகண நிகழ்வு பிளஸ் இந்த கூட்டு கிரக இணைவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலகட்டம் எடுத்துக்கலாம். பேரழிவுங்கிறது கொரோனா அளவுக்கு, அந்த மாதிரியான கொரோனா மாதிரியான பேரழிவுகள் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா இதே மாதிரியான நிகழ்வு ஏற்கனவே தனுசு ராசியில நிகழ்ந்ததுனால கொரோனா பாதிப்பு இன்னுமே மக்கள் மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்திய காரணத்தினால இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி ஏதாவது பெருசா வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு மனசுல இருக்கு. நிச்சயமா இந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு அந்த கொரோனா அளவுக்கு பாதகங்கள் இருக்காது. ஆனா நிச்சயமா சில பாதகங்கள், ஏற்கனவே வீடியோல சொல்ற மாதிரியான பாதகங்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். கொரோனா அளவுக்கு ஒரு கடினமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ற மாதிரியான அமைப்புகள் இல்லை, அதனால பயப்பட வேண்டாம். இப்போ இந்த 6 கிரக இணைவுனால நம்ம சுயஜாதகத்துல ஏதாவது தாக்கம் ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்படும். அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறத பார்க்கலாம். முதல்ல பக்தியோட இருந்தாலே போதும். ஆனா தனிச்சு இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது. கோளறு பதிகம் படிக்கலாம், கந்தர் அலங்காரம் படிக்கலாம், நேர்மையா நியாயமா இருங்க, முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். இதுவே போதும். இந்த 6 கிரக இணைவு இருக்கிறதுனால லைஃப்ல நிறைய நெகட்டிவாவே நடக்குமோ, நிறைய பிரச்சனையே வந்துருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். கண்டிப்பா பிரச்சனைகள் சில வரத்தான் செய்யும். ஏற்கனவே நிகழ்ந்த கொரோனா நிறைய இழப்புகளை நமக்கு கொடுத்துருச்சு. நிறைய இறப்புகள், பொருளாதார ரீதியான சறுக்கல்கள் எல்லாத்தையும் கொடுத்தது. ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு பாதிப்புகள் பெரும்பாலும் வராது. அப்படி வராம இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு மட்டுமே போதுமானதுதான். இல்லைன்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்துல சுபகாரியங்கள் பெரிய அளவுல செய்ய வேண்டாம். ஏற்கனவே இப்போ பங்குனி மாதம் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த 6 கிரக இணைவுங்கிறதும் பங்குனி மாத இறுதியில தான் நிகழும்.
நிகழப்போகுது. அடுத்தும் சித்திரை வைகாசின்னு கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான், குறிப்பா சுபகாரியம் செய்யறதுக்கு. அதனால ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு சுபகாரியம் செய்யறத தள்ளி வைக்கிறது, தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உதாரணத்துக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்றது, கல்யாணம் பண்றது, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு 2 மாசம் தள்ளி போடுறது நல்லது. அடுத்து குழந்தை பிறக்க போதுன்னா இயற்கையா சுகப்பிரசவமான சந்தோஷம், அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சில பேர் சிசேரியன் பண்ண போறீங்க, இந்த காலகட்டத்துல குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னா, இந்த கூட்ட கிரகமா இருக்கிறத, அதாவது மீனத்தை லக்னமா வைக்க கூடாது, 5ஆம் இடமா வைக்க கூடாது, 9ஆம் இடமா வைக்க கூடாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா மீன லக்னம், கடக லக்னம், விருச்சக லக்னத்துல குழந்தை பிறக்கிற மாதிரி வரக்கூடாது. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா புத்திஸ்தானம், பாக்கியஸ்தானம், லக்னம் இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியா அடி வாங்க கூடாது. அதனால இந்த லக்னம், அதே மாதிரி இந்த இடங்கள், இந்த ஸ்தானங்களும் வராம இருக்கிறது சிறப்பு. அதுக்கேற்ற மாதிரி டேட் அண்ட் டைமிங் குறிச்சு நீங்க சிசேரியன் பண்ணிக்கலாம். அடுத்து இப்ப ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் சம்பந்தமா ஒரு வழக்கு போட போறேன், அதுக்காக நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கூட எழுதுற மாதிரி நிலை இருக்கலாம். அதை இந்த ஒரு 3 நாட்களுக்கு தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா எழுதுறது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா மார்ச் 29, 30, 31 இந்த 3 நாட்களுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த முக்கியமான முடிவுகள், அதாவது தவிர்க்க முடியல, செஞ்சுதான் ஆகணுங்கிற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இந்த 3 நாள் கழிச்சு நீங்க பண்றது நல்லது. இதுக்கு நடுவுல ப்ராப்பர்ட்டி வாங்குறது, விற்கிறது, கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா இதையெல்லாம் என்ன பண்றதுன்னா, கடன் அடைக்கிறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு லோன் அப்ளை பண்ண போறீங்கனாலும் சரி, இந்த 3 நாட்களை தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இப்ப பண்ணியே ஆகணுங்கிறவங்க இந்த 3 நாளை தவிர்த்துட்டு பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் பொறுமை காக்க முடியும் அப்படின்னா ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது சிறப்பு. அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு. இது தனிச்சு ராசியை பொறுத்து இல்ல, யாரா இருந்தாலும் சரி, எந்த ராசியா இருந்தாலும் சரி, இதை ஃபாலோ பண்றது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவுங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கும்போது, மேஷத்துக்கு இந்த மீனத்துல 6 கிரக இணைவு, 12ஆம் இடம் இல்லையா, 12ஆம் இடத்துல விரயமோட்ச ஸ்தானத்துல 6 கிரக இணைவு இருக்கு. இவங்களுக்கு இமேஜினேஷன்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா வரும். ஸ்லீப்பிங் டிஃபிகல்டிஸ், தூக்கமின்மை சம்பந்தமான தொந்தரவுகள், நிறைய அலைச்சல்கள் அதிகரிக்கிறது, நிறைய கற்பனை பண்ணிப்பீங்க. வேலை இருக்கோ இல்லையோ அதிகமா அலையிற மாதிரியான சூழல் இருக்கும், அலைச்சல் அதிகமா இருக்கும். கால் வலி, கண் சம்பந்தமான உபாதைகள், ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான சூழல் கொடுக்கும். ஒரு சிலருக்கு பல் சம்பந்தமான உபாதைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி பெரிய அளவுல ஸ்பெசிபிக்கா சொல்ற அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் பெருசா இருக்காது. நீங்க இந்த 60 நாள் கழிச்சு, இந்த 6 கிரக இணைவு 60 நாள் கழிச்சு, ஆனா வேலையில இடமாற்றம் நிறைய கொடுக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் இருக்கும், அது பாசிட்டிவான மாற்றம் இருக்கும், நெகட்டிவா இருக்காது. அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, டொமைன் மாறுறது, வேலையில இடமாற்றம் இருக்கிறது, மைக்ரேஷன் பண்றது, வேற இடத்துக்கு மாற்றம் பண்றது. மேஷத்துக்கு இந்த 12ஆம் இடத்துல 6 கிரக இணைவு இருக்கிறதுனால இதெல்லாம் முயற்சி பண்ணுங்க, இதெல்லாம் நடக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு போட்டி தேர்வுகள்ல ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அதனால இதை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. புதுசா கடன் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு உண்டாகும். ஆனா இந்த கடன் வாங்கியே ஆக வேண்டிய சூழல் இருந்தா மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்க போறீங்கன்னா 60 நாள் கழிச்சு கடன் வாங்குறது நல்லது. அவசரப்பட்டு இப்போதைக்கு உடனே கடன் வாங்க வேண்டாம். இந்த 60 நாளுக்கு முன்னாடியே கடன் வாங்கினீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில செலவு பண்ணி எங்கேயாவது லாக் ஆகிற மாதிரியான சூழலை கொடுத்து விட்டுரும். எல்லாத்துக்கும், அதாவது எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் கொடுக்கவும் கொடுத்துறாது, எல்லா மேஷராசி அன்பர்களையும் கெடுக்கவும் கெடுத்துறாது. இந்த சுயஜாதகத்துல பாசிட்டிவான தசாவோ புத்தியோ நடக்குதுன்னா இப்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், நல்லா இருக்கும். மன உளைச்சல் மட்டும் கொஞ்சம் இருக்கும். நெகட்டிவ் தாட் மேக்சிமம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனா நெகட்டிவான பலன்கள் அமையறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்க சுயஜாதகத்துல நல்ல தசாவோ புத்தியோ நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். பொதுவா இந்த சனி ராகு இருவரும் ஒரே நட்சத்திர கால் வாங்கி அமரும் போது தொந்தரவுகளை கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும். இந்த சனி ராகு 2 பேருமே பூரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி தான் உட்கார போறாங்க மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு. அந்த வகையில இந்த 2 கிரகங்களும், அதாவது சனி ராகு இருவரும் இணையும் போது ஹைலி இம்ப்ரூவ் பண்ணும் பிரச்சனைகளை. அந்த வகையில 12ஆம் இடத்துல இந்த ஜலராசி வேற இல்லையா, அப்போ நீர் சம்பந்தப்பட்ட நீர்வழி தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சாப்பிடுற பொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் தான் வருமே தவிர இது எல்லாமே கண்டிப்பா உலகத்தை முடக்கி வைக்காது. என்னதான் கொரோனா டைம்ல உலகத்தை முடக்கி போட்டிருந்தாலும் மற்ற காரியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு தானே இருந்தது. நிறைய தொல்லைகள் வந்து போற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அரசு கட்டுப்பாடுகளா இருக்கட்டும்,
ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காம இருக்கலாம், அது சம்பந்தப்பட்ட வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம். இந்த மாதிரி கொரோனா அளவுக்கு மிகப்பெரிய பேரழிவையோ பிரச்சனையோ கண்டிப்பா கொடுக்காது. ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு கடினமான சூழ்நிலையை தாண்டறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா கண்டிப்பா தாண்டி வந்துடலாம், ஓவர் கம் பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கும்போது நிஜமாவே ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகமா தான் இருக்கும். என்ன காரணம்னா 11ஆம் பாவகத்துல கூட்டு கிரகங்கள் இருந்தா அது யோகத்தை தான் செய்யும். நல்ல தன யோகம் இருக்கும், வருமானம் பெருகும். இப்போதைக்கு ஜன்மகுரு இருக்கார், ஆனா கூடிய சீக்கிரத்துல அவர் தனஸ்தானத்துக்கு போறார். அதாவது மே 14ஆம் தேதியிலிருந்து குருவும் பயிற்சியாகி தனஸ்தானத்துக்கு போயிடுவார். தனகுருவா சிறப்பா இருக்கும், பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வருமானம் பெருகும், புதிய தொழில் நல்லா இருக்கும், புதிய வேலையில சேரத்துக்கு உண்டான அமைப்பு, இடம் விட்டு இடம் மாறது, படிப்பு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது, லைஃப் அச்சீவ்மெண்ட் ஏதாவது இருந்தா அந்த அச்சீவ்மெண்ட்டை சாதிக்கிறது, போட்டி தேர்வுகள்ல ஜெயிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா 11ஆம் இடத்துல 6 கிரக இணைவு இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயத்துல தொல்லைகளையும் கொடுக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு வீடு அமைச்சுக்கிறது. உதாரணத்துக்கு ஏற்கனவே திருமணமானவங்க சில பேரு இன்னொரு மனைவியோட ஏதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, இல்ல பெண்களா இருந்தா இன்னொரு ஆணோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல வரும். ஏன்னா நிறைய கிரகங்கள் இணைந்து 11ஆம் பாவகத்துல இருக்காங்க. இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கவங்களுக்கு தான் இந்த பீரியட்ல சிரமத்தை அதிகம் ஏற்படுத்துமே தவிர மற்றபடி எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி காதலிச்சுட்டு இருக்க கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதிகம் வரும், கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்துட்டு போகும். மற்றபடி ஃபேமிலி குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும், தொழில்துறை நல்லா இருக்கும், பொருளாதாரம் சிறப்பா இருக்கும், நீண்ட நாள் வராம இருக்க பொருளாதாரம் வசூலாகிற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். லாபஸ்தானத்துல இத்தனை கிரகம் வந்து நிக்கிறதுங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தானே தவிர கண்டிப்பா தோஷத்தை கொடுக்காது, பிரச்சனைகளை கொடுக்காது. அடுத்து மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த 6 கிரக இணைவுங்கிறது இருக்கு. 10ல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது ஜோதிட விதி. 10ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் ஒன்றிணைந்தா அது அமலா யோகம்னு பேரு. அப்பேற்பட்ட யோக நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்ப நிகழ இருக்க இந்த 6 கிரக இணைவு. இந்த காலகட்டத்துல இவங்க செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா தொழில்ல, அதாவது ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழில் மாற்றம் பண்றது, வேலையில இடமாற்றம் பண்றது, வேலையில இருந்து சொந்த தொழிலுக்கு மாறுறது, அல்லது புதுசா தொழில் ஆரம்பிக்கிறேன்னு கிளம்புறது, இந்த மாதிரி விஷயங்களை இப்போ மிதுன ராசி அன்பர்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. இது வந்து ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு மட்டும், ஒரு 60 நாளைக்கு இதை நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. எப்போன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே காலகட்டம் முழுசா. அதுக்கப்புறம் செய்யலாமான்னா அது உங்க சுயஜாதகத்தை பொறுத்து இருக்கு. மற்றபடி இந்த 6 கிரக இணைவு இருக்கும்போது, 10ஆம் இடத்துல 6 கிரக இணைவு இருக்கும்போது உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு சுயஜாதகத்துல வீக்கான தசாபுத்தி நடக்குதுன்னா ஹெல்த் வைஸும் கண்டிப்பா இஷ்யூஸ் இருக்குமே தவிர பெரிய அளவுல வேற எந்த வகையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இன்னொன்னு, கணவன் மனைவி உங்க வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போறது நல்லது. நிறைய பேருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்துல வரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் பண்ணக்கூடாதுங்கிற பாயிண்ட் உங்க சுயஜாதகத்துல இருந்தா அதுலதான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுமே தவிர மற்றபடி இடமாற்றம் நிறைய கொடுக்கும். இந்த காலகட்டத்துல இடமாற்றம் எப்படி வரும்னா பொசிஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது, கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கறது, அதே மாதிரி சம்பள உயர்வு இருக்கிறது, வேற இடத்துக்கு மாறி போய் அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது, பொசிஷன் இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய வரும். இப்ப தொழில இம்ப்ரூவ்மெண்ட் இந்த 60 நாளுக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதத்துல இருந்து நிச்சயமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த 60 நாள்ல லாஸ் வந்துருமானா கண்டிப்பா வராது. காரணம் என்னன்னா குரு உங்க ராசிலேயே உட்கார்ந்திருப்பார். மே 14ஆம் தேதியில இருந்து குரு உங்க ராசிக்கு வர போறாரு இல்லையா, இதனாலதான் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரித்து போகணும், பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுத்து போகணும்னு சொன்னது. மற்றபடி ஹெல்த் ரீதியான பாதிப்புகள் உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் கொடுக்காது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சேரக்கூடிய இந்த 6 கிரக இணைவுங்கிறது பெரிய அளவுல நெகட்டிவை ஏற்படுத்தாது. ஏன்னா 10ஆம் பாவகத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். இன்னொன்னு, 10ல 4 கிரகங்கள் இருந்தா சன்னியாச யோகம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க 6 கிரகம் சேர்ந்திருக்கு. ஆனா அதுல கூட பாம்பு கிரகமும் இருக்கு, அதாவது ராகு பகவான். இந்த ராகு 10ல இருக்கிறதுனால சன்னியாச யோகத்தை கொடுக்குமான்னா கண்டிப்பா கொடுக்காது. அந்த டென்ஷனும் வேண்டாம். மிதுன ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்கே தவிர தோஷம் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டாம்.
அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறத பார்க்கும்போது, கடகராசி அன்பர்கள் ஜென்ரலா கொஞ்சம் சென்சிட்டிவானவங்க, கற்பனை சக்தி அதிகம் கொண்டவர்கள். இந்த நேரத்துல கடகராசி அன்பர்கள் உயர்கல்வி போறது சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரலாம், அல்லது தடைகள் உண்டாகலாம், அல்லது செலவுகள் கூடுதலாகலாம், அல்லது ஒன்னு எய்ம் பண்ணி நீங்க பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செய்வீங்க, அது வேற மாதிரியான ஒரு விஷயத்துல கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி இருக்கும். வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள குடும்பத்தை விட்டு பிரிச்சு கொண்டு போய் வெளியில உட்கார வச்சு வேலை கொடுக்கும். உதாரணத்துக்கு வெளியூர்ல, வெளிநாட்டுல, வெளி மாநிலத்தை போய் வேலை செய்யற மாதிரியான சூழலை கொடுக்கும். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறதுக்கு உண்டான யோக அமைப்புங்கிறது பெருசா இப்ப இல்ல. ஆனா சுயஜாதகத்துல அந்த தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னா நீங்க தாராளமா பண்ணலாம். இந்த 6 கிரக இணைவு காரணமா கடகராசி அன்பர்களுக்கு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, குறிப்பா ஆர்டிபிஷியலா குழந்தை பாக்கியம், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியம் இருக்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இதுல நெகட்டிவ் என்ன வரும்னு பார்க்கும்போது, அங்காளி பங்காளி வகையில ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுத்துறது, குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமையில பெருசா பிரிவினை எல்லாம் இருக்காது. ஒற்றுமை அட்டாச்மெண்ட் எல்லாமே கணவன் மனைவிக்குள்ள நல்லாவே இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுல ஒரு சில சலசலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி பெரிய அளவுல நெகட்டிவ் சொன்னோம் கடகராசி என்பவர்களுக்கு கிடையாது. பாக்கியஸ்தானத்துல நிறைய கிரகங்கள், குறிப்பா 6 கிரக இணைவுங்கிறது பெருசா கெடுக்காது, கவலைப்பட வேண்டாம். ஆனா இப்ப சுயஜாதகத்துல உங்களுக்கு கடுமையான ஒரு தசா நடக்குது, புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்க கடக ராசியாவோ இல்ல கடக லக்னமாவே கூட சேர்ந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் இடத்துல சனி உங்க சுயஜாதகத்துல அமர்ந்து, இல்ல அந்த சனி உச்சம் பெற்று அவருடைய தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்துல இந்த கிரக இணைவு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் எதை நோக்கி நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல ஃபெயிலியர் இருக்கும். அல்லது இப்ப உங்களுக்கு குரு தசா நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரு லக்னத்திலே உட்கார்ந்து தசா நடத்திக்கிட்டு இருக்காரு, கடகத்துல உச்சமாகி அவருடைய தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நெகட்டிவான கிரகங்களுடைய தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 6 கிரக இணைவு நடக்குது அப்படின்னா நீங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா பாக்கியஸ்தானம்ங்கிறது ஒருத்தவங்களுக்கான கொடுப்பினை. அந்த கொடுப்பினையில இந்த பாக்கியம் எப்ப கெடுதோ, பாக்கியஸ்தானம் எப்ப அடி வாங்குதோ, அப்போ நம்ம எதை நோக்கிய முயற்சிகள்ல இருக்கோமோ அந்த முயற்சியில ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அமைப்புகள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கலாமே தவிர, அதுவும் சுயஜாதகத்துல அந்த அளவுக்கு நெகட்டிவா இருந்தா மட்டும். மற்றபடி இந்த 6 கிரக இணைவுங்கிறது ஆபத்து கொடுக்கறது, இல்ல உடல் ரீதியான உயிர் ரீதியான ஆபத்துகள் கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் பெருசா வாய்ப்பு இல்லை. ஓப்பனா சொல்லணும், நல்ல டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். கடகராசிக்கு பாக்கியஸ்தானம் அடி வாங்கி இருக்குங்கிறதுக்காக இதை நினைச்சு பயப்பட வேண்டாம். ஆனா பிள்ளைகள் உங்க சொல் பேச்சை கேட்கறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அவங்கள கொஞ்சம் அனுசரித்து தட்டி கொடுத்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள கொஞ்சம் பிரஷர் அதிகமா கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் வகையில சில தொந்தரவுகளை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலகட்டம் நிச்சயமா கடகராசிக்கு கெடுக்காது. அதையும் மீறி கெடுக்குதுன்னா உங்க சுயஜாதகம் சரியில்லாம இருக்கு, இப்ப நடக்கிற தசாவோ புத்தியோ வில்லங்கமான நிலையில இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படின்னா ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எண்ணெயை ஊத்துற மாதிரியான அமைப்பு தான் இந்த 6 கிரக இணைவு. ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புங்கிறது உங்க சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி. அப்போ ஃபயர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இல்லையா, அதுதான் இப்போ நடக்க போகுது. நெகட்டிவான தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும் பாசிட்டிவா நடக்குதுன்னா நீங்க பயப்படவே வேண்டாம். அடுத்து சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்னு பார்க்கும்போது, சிம்மராசிக்கு அஷ்டமஸ்தானம் 8ஆம் பாவகத்துல 6 கிரக இணைவுங்கிறது இருக்கு. 8ஆம் இடம் கொஞ்சம் பலமிழந்த நிலையில இருந்தாலும் அஷ்டமாதிபதியான குரு பகவான் கேந்திரத்துல இருக்கார். 60 நாளுக்குள்ளேயே பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கும் போறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி கேந்திர திரிகோணங்கள்ல அந்த இடத்து அதிபதி பலமா இருந்தா பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது. மற்ற ராசியை காட்டிலும் சிம்மராசி அன்பர்களுக்கு அதிக பிரச்சனை வருமாங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா அந்த அளவுக்கு பிரச்சனை வராது. மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படி தாக்கம் வருதோ அதே மாதிரியான தாக்கம் தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரியான பிரஷர் தான் இருக்குதே தவிர சிம்மராசிக்கு தனிச்சு எக்ஸ்ட்ராவா பிரஷர் வரும் அப்படியெல்லாம் கிடையாது. 8ல இத்தனை கிரகம் இருக்கிறது கண்டிப்பா பாதிக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்கிறத பார்க்கும்போது, ஒரு கடன் வாங்க போறீங்கன்னா கவனமா இருக்கணும். யாருக்கிட்டையாவது கடன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பீரியட்ல கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. வேற வழியே இல்லை, கடன் வாங்க போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புதுசா லோன் அப்ளை பண்ண போறீங்கன்னா தவிர்த்துருங்க. ஒரு 60 நாளுக்கு, ஒரு 2 மாசத்துக்கு புதுசா லோன் அப்ளை பண்றதை தவிர்த்துக்கோங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, கூட்டு தொழில் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பெயர்ச்சியாறது, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு
போறது, வேற வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிறது, சுவிட்ச் ஓவர் ஆகிறது, டொமைன் மாறுறது, புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, வேலையில இருந்துட்டு இப்ப திடீர்னு தொழிலுக்கு மாறுறேன்னு பிளான் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. குறிப்பா ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு. மற்றபடி சுபகாரியங்களை தான் இந்த காலகட்டத்துல தாராளமா நடக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே நீங்க பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ புதுசா இந்த 6 கிரக இணைவு இருக்கும்போது கூடுதலா கடனை உருவாக்கிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சாதானே கடன் வரும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெப் எடுத்து வைக்காம இருக்கிறது நல்லது. அதாவது தொழில் ஆரம்பிக்கிறது, வேற ஒரு இடத்துக்கு மாறுறது, வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை இப்போதைக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன்ல சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு 2 மாசத்துக்கு தள்ளி வச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு சுயஜாதகத்துல சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ உங்க 4ஆம் இடத்து அதிபதி இல்ல அவங்க ஆட்சியாகி அவங்களுடைய தசாவோ புத்தியோ நடக்குது அப்படின்னா அது அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியான ஒரு தசா. அந்த பீரியட்ல அந்த மாதிரியான ஒரு தசா புத்தி இப்ப நடக்குது அப்படின்னா இந்த பீரியட்ல இந்த 6 கிரக இணைவும் சேர்ந்து நிகழுது இல்லையா, அப்போ நியூட்ரலைஸ் பண்ணி கூட கொடுக்காது, யோக பலன்களை கண்டிப்பா செஞ்சு விட்டுரும். வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, இது எல்லாத்தையும் கொடுத்து விட்டுரும். அதனால எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவான பலன் கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்காது. உங்க சுயஜாதகத்துல தசா புத்தி சிறப்பா இருந்தா நல்லாவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறத பார்க்கும்போது கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த 6 கிரக இணைவு நிகழ போகுது. கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஏன் 10ல குரு வரப்போறார். அதாவது மே 14ஆம் தேதியிலிருந்து 10ஆம் பாவகத்துல குரு வரப்போறார். 10ஆம் இடத்துல தனித்த குரு பிரச்சனைகளை கொடுப்பார். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7ஆம் இடத்துல வேற இத்தனை கிரகம், அதுவும் பெருவாரியான பாவ கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடி உட்கார்ந்துருக்காங்க. 10ஆவதுக்கு உங்க ராசி அதிபதியான புதனே இப்ப நீச்ச நிலையில இருக்கார். இந்த மொத்த கிரகங்களும் பாவ கிரகங்களும் 7ஆம் இடத்துல நின்று மொத்த குரூப்பா சேர்ந்து கன்னிராசியே சமசப்தம பார்வையா பாக்குறாங்க. இவ்வளவும் சேர்ந்து பிரச்சனைகளை கொடுக்காதான்னா கண்டிப்பா கொடுக்காது. என்ன காரணம்னா எல்லாமே போய் பாதக ஸ்தானங்கள்ல உட்கார்ந்துருக்காங்க. கன்னிராசிக்கு பாதக ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த இடத்துலன்னு பார்த்தா, ஒண்ணு கணவன் மனைவி ஒற்றுமை, அதாவது நல்ல ஒற்றுமையா ஒன்னா இருக்கவங்களுக்கு கூட டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன்ஸ் வரும். வேறு வேறு மாதிரியான ஒரு கருத்துக்கள் உங்க மனசுல இருக்கும். இந்த மாதிரியான இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். கண்டிப்பா அனுசரிச்சு போகணும். யாருன்னா கன்னிராசி அன்பர்கள். சிலருக்கு பிரச்சனையாகி பிரிவினையாகி சேர்ந்து வாழறதா இல்ல டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிடுறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனோடய போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க. எப்படின்னா இந்த வாழ்க்கை நமக்கு வேணும் இல்ல இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற தெளிவான முடிவை இந்த காலகட்டத்தில் எடுப்பாங்க. இந்த வருஷத்துல கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும், அது வருஷம் மீன்ஸ் தமிழ் வருடம். இந்த தமிழ் வருட பிறப்பின் போது புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, வேலையில இருக்கவங்க சொந்த தொழிலுக்கு ஷிஃப்ட் ஆகிறது, அதே மாதிரி கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது, கூட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலர் ஏற்கனவே கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த கூட்டை பிரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இப்போ விவாகரத்துக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா பெரிய அளவுல பொருள் செலவு வரும். இப்போ பொண்ணு சைடா டிவோர்ஸ் பண்றதுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு இழப்புகள் கொஞ்சம் வரும். ஆண்களா இருந்தா ஜீவனாம்ச தொகை கொஞ்சம் அதிகமா கொடுக்கற மாதிரி சூழல் வரும். ஸோ ஏதோ ஒரு விதத்துல ஹெவியா பொருளாதார இழப்பு, அதாவது அதிகம் பணம் செலவு பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும். இது இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டெப் எடுக்கிறீங்க, கோர்ட் கேஸ்னு போறீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி பொருள் இழப்புகள்ங்கிறது பண இழப்புகள்ங்கிறது வரும், இல்லைன்னா கண்டிப்பா வராது. இந்த பீரியட்ல செலவு பண்ற வேலையெல்லாம் பண்ணலாம். ஒரு இடம் வாங்குறது, கட்டிடம் கட்டுறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இந்த மாதிரி செலவு பண்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். திருப்திகரமா இருக்கும். என்ன காரணம்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவு பண்ற விஷயம்ங்கிறது அதிகமா இருக்கும். வருமானம் இருக்கும் ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கும். புதுசா சில விஷயங்கள்ல ஸ்டெப் எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும், யோசிச்சு மேற்கொள்றது நல்லது. உங்களுக்கு தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும், ஆனாலும் இறைய வழிபாடு நிறைய பண்ணும்போது பெரிய அளவுல தாக்கம் இல்லாம தப்பிச்சுக்கலாம். குறிப்பா நீங்க தனிச்சு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க குலதெய்வத்தை நல்லா வணங்கினீங்கனாலே போதுமானது. ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவங்க நீங்க தாராளமா முருகப்பெருமான் வழிபாடு ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா விநாயகர் பெருமான் வழிபாடு வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கும்போது, நிஜமாவே துலாம் ராசிக்கு இந்த 6 கிரக இணைவு யோகமா தான் வேலை செய்யும். ஏன்னா 6ஆம் பாவகத்துல பாவ கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி உட்கார்ந்துருக்காங்க. 6ல பாவ கிரகம் எத்தனை சேர்ந்தாலும் அது யோகமா தான் வேலை செய்யும். துலாம் ராசிக்காரர்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறது, போட்டி தேர்வுகள்ல கலந்துக்கிறது, கோர்ட்டு கேஸ சந்திக்கிறது, பிரச்சனைகளை சந்திக்கிறது, காம்படிஷன்ல கலந்துக்கிறது, அத்தனையுமே யோகமா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். இந்த காம்பினேஷன் அவ்வளவு யோகமா வேலை செய்யும்.
நிறைய பாவ கிரக இணைவு பெருசா பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற பயம் வேண்டாம். நீங்க வேணா அனுபவபூர்வமாவே பாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வர ஏப்ரல் மே இந்த பீரியட் எப்படி போகுதுங்கிறத பாருங்க, சிறப்பாவே நிச்சயமா இருக்கும். உதாரணத்துக்கு தனுசு ராசியில இந்த 6 கிரக இணைவு இருந்தது இல்லையா கடந்த காலகட்டங்கள்ல, அப்ப நிறைய தாக்கங்கள் உலகத்தாருக்கு இருந்தது இல்லையா. அதுல அதிகமா தப்பிச்சவங்க யாருன்னா கடகராசி என்பர்கள் தான். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா இந்த கொரோனா வந்துட்டு போனதுல நிறைய பேர் தொழிலை இழந்துட்டாங்க, நிறைய பேர் பொருளாதாரத்துல நஷ்டப்பட்டாங்க. ஆனா சிலருக்கு தொழிலை புதுசா உருவாக்கி கொடுத்துச்சு, அதுல நல்ல கெயினையும் கொடுத்தது, முன்னேற்றத்தையும் கொடுத்தது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி பழங்களுடைய வியாபாரம், பழங்கள் சாப்பிடுற அளவே கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆனா கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா தான் பழ வியாபாரம், பழம் அதிகமா சாப்பிடுற பழக்கம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சாப்பிடுறவங்களை பத்தி சொல்லல, ஆனா புதுசா நிறைய பேர் காய்கறி பழங்கள், குறிப்பா பழங்கள் அதிகமா எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு ஃப்ரூட்ஸ் ரோட்டோரமா வச்சு வித்தா கூட நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. ஃப்ரூட்ஸ் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், காய்கறி வியாபாரம், இந்த சானிடைசர் வியாபாரம், இதெல்லாம் அந்த பீரியட்ல நிறையவே பண்ணாங்க இல்லையா. நிறைய பேருக்கு தொழில் புதுசா உருவாச்சு. அந்த மாதிரியான கெயின் அதிகமா அடைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் தான். இது 2019 பீரியட்ல, அதாவது முழுசா அந்த கொரோனா பீரியட் வந்தப்போ தனுசு ராசியில இந்த 6 கிரக இணைவுனால அதிக யோகம் பெற்ற முதல் ராசி, முக்கியமான ராசி கடகராசி தான். அதுக்கு காரணம் கடகத்துக்கு 6ஆம் பாவகத்துல இந்த 6 கிரக இணைவு நிகழ்ந்தது. அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இப்போ 6 கிரக இணைவு யோகத்தை செய்யும். இதையும் தாண்டி உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சுயஜாதகத்துல இப்போ சுமாரான தசாபுத்தி நடக்கும்ங்கிறது உண்மை. உங்களுக்கு சுயஜாதகத்துல நெகட்டிவான தசாபுத்தி நடக்குதுன்னா இந்த பீரியட்ல இந்த 6 கிரக இணைவு நியூட்ரலைஸ் ஆன ஒரு பலன்களை கொடுக்கும். அதையும் மீறி நெகட்டிவ் போதுன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப மோசமான டைம் உங்க சுயஜாதகத்துல போயிட்டு இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவு எல்லா வகையிலையும் யோகமா தான் இருக்கு. போட்டிகள்ல கலந்துக்கிறது, காம்படிஷன்ல கலந்துக்கிறது, எலெக்ஷன்ல கலந்துக்கிறது, இது எல்லாத்துலயும் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சோசியல் ஸ்டேட்டஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முடியாம இருக்கவங்க கூட இப்போ உடல் நல தொந்தரவுகள் ரெக்கவர் ஆகி மீண்டும் எழுந்து சந்தோஷமா நடந்து ஓடியாடி விளையாடுவாங்க. அடுத்து விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கும்போது, விருச்சக ராசி அன்பர்களுக்கு மே 14ஆம் தேதிக்கு பிறகு குரு அஷ்டமத்துல மறைய போறார். விருச்சகத்துக்கு அஷ்டமத்துல குருவும் மறைந்து 5ஆம் இடத்துலையும் இந்த 6 கிரக இணைவு வரதுங்கிறது சொந்த பந்தத்துக்கு இடையே வருத்தங்கள், மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மருமகனா இருந்தா மாமனார் வீட்டோட ஏதாவது சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, அல்லது பிள்ளைகளால நீங்க டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் பண்ற மாதிரி நிலை. இப்போ நீங்க எக்கோ ஸ்போமோ எடுத்தீங்கன்னா அதை ப்ரிசர்வ் பண்ணிடுறது நல்லது. ஒரு வருஷம் கழிச்சு கூட, அதாவது குரு 9ஆம் பாவகத்துக்கு உச்சமாவார் இல்லையா, ஒரு வருஷம் கழிச்சு அந்த பீரியட்ல வேணா நீங்க திரும்பவும் அந்த கருவை வச்சுக்கலாம், அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூ பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி கோச்சார ரீதியா நெகட்டிவான டைம் தான் இந்த பீரியட்ல, குறிப்பா குழந்தை பாக்கியம்னு போறதுல. ஏன்னா விருச்சகராசிக்கு குழந்தை ஸ்தானாதிபதியே குரு அஷ்டமத்துல போய் மறைய போறார். ஒருவேளை இந்த நேரத்துல உங்களுக்கு சுயஜாதகத்திலையும் தசாபுத்தி நெகட்டிவா இருந்தா இது ரொம்பவே நெகட்டிவான பலன்களை கொடுத்துரும். அதனால ஒரு 1 இயருக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. ஒருவேளை உங்க சுயஜாதகத்துல நல்ல தசாபுத்தி இருக்கு, ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னா தாராளமா நீங்க இப்பவே கூட குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணலாம், ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் தாராளமா. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்க, வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் இந்த காலகட்டத்தில். படிக்கிறவங்களுக்கும் வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் லோடு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், ஃபினான்ஷியல் வைஸ் கொஞ்சம் டைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் ரிலேஷன்ஷிப் சர்க்கிளில் பிள்ளைகளோட ஒத்து போகிற விஷயங்கள்ல கொஞ்சம் அமைதியாக போகிறது, விட்டு கொடுத்து நடந்துக்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது நல்லது. ஏன்னா பிள்ளைகளால் சில நேரங்களில் மன கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்கள அதிகம் சீண்டாமல் கொஞ்சம் தட்டி கொடுத்து நடந்துக்கிறது, அமைதியாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது சில நேரங்களில் நெகட்டிவான சில பிரச்சனைகளையும் கொடுக்குங்கிறத மனசில் வச்சுக்கணும். மாணவர்களுக்கு படிக்கிற காலத்தை இந்த 6 கிரக இணைவு கொஞ்சம் கூட்டலாம், அதாவது கொஞ்சம் லாங் டேர்ம் படிக்கிற மாதிரியான சூழலை கொடுத்துரும். படிப்பில் மார்க்கு கொஞ்சம் குறையலாம், ரிலேஷன்ஷிப் சைடில் கொஞ்சம் வருத்தங்கள் அதிகரிக்கலாம், வருமானம் கொஞ்சம் குறையலாம், செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம், கடன் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கடன் ஏற்கனவே இருக்குன்னா அதை கட்டுறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள்ங்கிறது இருக்கும். மனசளவில் கொஞ்சம் நிறைய குழப்பங்கள் இருக்கும், ஃபியூச்சரை பற்றி நிறைய யோசிக்கிற மாதிரி விஷயம், ஹெல்த் பற்றின ஒரு பயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும்.
அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கும்போது, தனுசு ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் பாவகத்துல இந்த 6 கிரக இணைவு நிகழப்போகுது. இந்த பீரியட்ல தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா அது எல்லாருக்கும் வராது. சுயஜாதகத்துல தசாபுத்தி நெகட்டிவா இருந்தா வரும். அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறதுங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது ஊர் விட்டு ஊர் மாறுறது, நாடு விட்டு நாடு மாறுறது, இல்ல வீடு மாறுறது, அப்புறம் வேற வேலையில ஜாயின் பண்றது, தொழில் பண்ற இடத்தை மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஏன்னா தனுசுக்கு 4ஆம் இடத்துல இந்த 6 கிரக இணைவுங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. ஆனா ஒரு பக்கம் பாசிட்டிவ் இருக்கும். எப்படின்னா மிதுனத்துக்கு மே 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி ஆயிடுவார். மிதுனத்துல இருந்து உங்க ராசியை சமசப்தம பார்வையா குரு பார்ப்பார். பொதுவா குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லையா? அந்த வகையில குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த 6 கிரக இணைவு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில இருந்தாலுமே உங்க ராசியை குரு பார்க்கும் காரணத்தினால பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இருக்காது. அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியா இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. வேலையில ஷிஃப்ட் ஆகிறது, ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறுறது, இந்த மாதிரி இருக்கும். ஆனா இது பாசிட்டிவா இருக்கும். இந்த மாற்றங்கள்ங்கிறது பாசிட்டிவா தான் மாறுமே தவிர நெகட்டிவா பெரிய அளவுல இருக்காது. நெகட்டிவா இருந்தாலும் சிறிய அளவுல தான் நெகட்டிவ் இருக்குமே தவிர பெரிய அளவுல நெகட்டிவ்ஸ்ங்கிறது இருக்காது. மேக்சிமம் பாசிட்டிவான பலன்கள் நிறையவே இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்து இந்த 4ஆம் இடத்துல 6 கிரக இணைவு வேற என்ன பாதிப்பு கொடுக்கும்னு பார்த்தா, இங்க சுக்கிரனும் வக்ரமா இருக்கார், புதனும் வக்ரமா இருக்கார். இரண்டுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான், புதன் சுக்கிரன் இருவருமே. ஏன்னா தனுசுக்கு 7க்குரியவர், அதாவது புதன் பாதகாதிபதி. அதே மாதிரி 7க்கும் 11க்கும் உரிய, அதாவது புதனும் சுக்கிரனும் மாரகாதிபதியா வருவாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் வக்ரமானதுனால அவங்க பெருசா அவங்களுக்கு கெடுபலன்களை செய்ய மாட்டாங்க. அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலாகட்டும், வேலையாகட்டும், உடல் நலமாகட்டும் பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க ராசியை குரு பார்க்கறதுனால சீரும் சிறப்புமா யோகமாவே இருப்பீங்க, பயப்பட வேண்டாம். அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, மகரத்துக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். இங்கதான் இந்த 6 கிரக இணைவே நிகழுது. அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு தான் பெருவாரியா பயம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது எப்படின்னா ஃபியூச்சரை பத்தின பயம், ஃபினான்ஷியல் வைஸ் பயம், ஃபேமிலி வைஸ் பயம், இந்த மாதிரி நிறைய பயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குறோம் இல்லை மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா அதில் முடிவு பண்ணும்போது நெகட்டிவான முடிவுகள் நிறைய பண்ணுவீங்க. அதாவது வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு நெகட்டிவாக முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஒரு சூழ்நிலையில் நெகட்டிவாக முடிவு பண்ணணும்னா கூட முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கான ரிசல்ட் சொல்கிறத ஒரு 2 மாதம் கழித்து ரிசல்ட் சொல்கிறது நல்லது. குறைஞ்சபட்சமாக ஒரு 10 நாள் கழிச்சாவது ரிசல்ட் சொல்லுங்கள். அப்படி கொஞ்சம் லேட்டாக சொன்னீங்கன்னா திரும்ப ஒரு ரீஅனலைசிஸ் பண்ணி நம்ம அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களையே வாழ்க்கை துணையை ஏற்றுக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு கூட வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு போகணும், குறிப்பாக ஃபேமிலி விஷயத்தில் அல்லது பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் அல்லது எஜுகேஷனல் சம்மந்தமான விஷயத்தில், ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள்லாம் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை இப்போதைக்கு தவிர்த்துக்கிறது, தள்ளி வைக்கிறது நல்லது ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு. அடுத்து வேலையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு சேஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்காது. நீங்களா இனிஷியேட் பண்ணி நீங்களா சேஞ்சஸ் பண்ணுற மாதிரியான சூழல் இருக்குமே தவிர தானா பெருசா சேஞ்சஸ் எதுவும் இருக்கிறதுக்கு இன்னொன்று, மகர ராசி அன்பர்களுக்கு உங்க தாயோடைய உடல் நலத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாயோடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். சிலருக்கு இந்த ஷோல்டர் பெயின், இடுப்பு வலி, கால் வலி, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 6 கிரக இணைவு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கும்போது, 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல கும்பராசி அன்பர்களுக்கு 6 கிரக இணைவுங்கிறது இருக்க போகுது. ஏற்கனவே உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கு, உங்க சுயஜாதகத்திலையும் அதற்கேற்ற ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உடல் நலம் சார்ந்த தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்படி இல்லை, உங்க சுயஜாதகத்துல நல்ல யோகமான தசாபுத்தி நடக்குதுங்கிற பட்சத்துல
இந்த 6 கிரக இணைவு பெரிய அளவுல தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தாது. இந்த 6 கிரக இணைவு முழுக்க முழுக்க உங்க சுயஜாதகப்படி தான் ஆக்டிவேட் ஆகுங்கிறத மனசுல வச்சுக்கணும். இன்னொன்னு, இந்த 2ஆம் இடத்துல 6 கிரக இணைவு இருக்கிறதுனால தனஸ்தானம் இல்லையா, தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்போ தன ரீதியான பொருளாதார ரீதியான ஒரு பற்றாக்குறைய இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதனால அடுத்தவங்களுக்கு கை மாத்தா பணம் கொடுக்கறது, இல்லை நம்ம கொடுத்த பணத்தை திரும்ப வசூல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஸ்ட்ராங்காக நீங்கள் இறங்கக்கூடாது. மற்றவங்க கிட்ட பணம் கொடுத்துருந்தாலும் ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நீங்களும் யாருக்கும் கைமாத்தா கூட பெருசாக பணம் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா பிரச்சனையில் தான் போய் முடியும். இல்லைன்னா கொடுத்த பணம் திரும்ப வராது, அவ்வளோதான். அடுத்த ஒரு 60 நாட்களுக்கு ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறது, இல்லை புதுசாக வேற ஒரு வேலை தேடுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒரு 2 மாதத்துக்கு நிறுத்தி வைக்கிறது நல்லது. மற்றபடி திருமண பாக்கியம் கைகூடுமானா தாராளமாக கைகூடும். 2025 இந்த காம்பினேஷன் கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமா திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும். இப்ப ராகு கேது பயிற்சி இருக்கு, குரு பயிற்சி இருக்கு, சனி பயிற்சி இருக்கு. இந்த எல்லா பயிற்சியும் இருந்தாலும் இந்த காம்பினேஷன் கண்டிப்பா திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும். கவலைப்பட வேண்டாம். அடுத்து கோர்ட்டு கேஸுன்னு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போகாம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதையும் மீறி இந்த பீரியட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு சுயஜாதகத்துல பாசிட்டிவான தசாபுத்தி நடக்கும் பட்சத்துல, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும் பட்சத்துல ஒரு நியூட்ரலான ஜட்ஜ்மெண்ட்டாக வரும். ஆனால் உங்களுக்கு சுயஜாதகத்தில் நெகட்டிவான டைம் போகுது, தசாபுத்தி சரியில்லாமல் நடக்குது அப்படின்னா இங்கே கண்டிப்பாக நெகட்டிவாக தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். மற்றபடி இந்த கும்ப லக்னத்தில் குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டா படிப்பில் கொஞ்சம் மல்லு கட்டுற மாதிரி வரும். அவங்களோட கொஞ்சம் கூடுதலான ப்ரெஷரை போட்டு படிக்க வைக்கிற மாதிரியான சூழல் வரும். இதே கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ஆப்ஷன் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்க இன்னொரு நாட்டுக்கு நான் மாறி போக போகிறேன், இல்லை ஃபேமிலியை இங்கே கூப்பிட்டுக்கிறேன், இல்லை நான் போய் ஃபேமிலியோடு ஜாயிண்ட் ஆகிக்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஓவராலாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்களும் உண்டு, நெகட்டிவான பலன்களும் உண்டு. இந்த மீன ராசியில நிகழக்கூடிய இந்த 6 கிரக இணைவுனால மீன ராசிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா பெரிய அளவில் வராது. என்ன காரணம்னா, மீன ராசியுடைய அதிபதி இருக்காரு இல்லையா, குரு பகவான், இப்போதைக்கு 3ஆம் பாவகத்துல தான் இருக்கார். ஓகே, ஆனா இந்த கிரக இணைவுடைய தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்களுக்கு, அதாவது 2 மாத காலகட்டத்துக்கு இருக்கும். அந்த விதத்துல மே 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போக போறார். மீனத்துக்கு இது 4ஆம் இடம், கேந்திரத்துக்கு உங்க ராசி அதிபதி பெயர்ச்சியாரார். பொதுவா குரு திரிகோண ஸ்தானங்கள்லயோ கேந்திரத்திலயோ இருந்தா பாதிப்புகளை பெருசா ஏற்படுத்த மாட்டார். அதனால மீனராசி என்பர்கள் பெரிய அளவுல பயப்பட வேண்டாம், நல்லா தான் இருக்கு. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், நீங்க கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி, உங்க கணவன் மனைவி கிட்ட ரொம்ப விட்டு கொடுத்து நடந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் அமைதியா இருக்கணும். என்ன காரணம்னா, கோபம் திடீர்னு வரத்துக்கு அதிகம் வாய்ப்புகள் உண்டு. பட்டுன்னு கோபம் வந்துடும். ஏதாவது சின்ன விஷயம் சொன்னா கூட டக்குன்னு சண்டைக்கு போயிடுவீங்க, கோபப்பட்டு ஏதாவது பேசிடுவீங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விட்டு கொடுத்து போகணும். குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மீனராசி அன்பர்கள். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில பிரஷர் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். ஆனா அதை ஓவர் கம் பண்ணி வெளியில வரதுக்கு உண்டான ஒரு சூழலை இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு கொடுப்பார், கேந்திரத்துல இருக்கக்கூடிய குரு கொடுப்பார். வேலையில பாதிப்பு இருக்காது, பிரஷர் கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலர் வேலையில இருக்கும் இடத்துல இருந்து ஒரு படி மேல போவீங்க, டெவலப்மெண்ட் நிச்சயமா இருக்கும், வளர்ச்சி இருக்கும். மீனராசிக்கு இப்ப நெகட்டிவ் இல்லையா அப்படின்னா, ஏற்கனவே சுயஜாதகத்துல புத்தி வீக்கா இருக்குன்னா அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இல்லைன்னா வேலையில இடமாற்றம் வரதுக்கு, தொழில சிரமப்படக்கூடிய நிலை, அல்லது டைவர்ஸை நோக்கி போயிட்டு இருக்க குடும்பம், அந்த ஜாதகப்படியே 2 திருமணம் இருக்கு, இல்ல அந்த நேரத்துல பிரிவினை இருக்கு அப்படின்னா டைவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பூதாகரமாகி வெடிச்சு பிரிவினையை நோக்கி கொண்டு போகும். இது மாதிரியான அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போறது மீனராசிக்கு நல்லது. அடுத்து மீனராசியில தாது பொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல இருக்கவங்க, அது சார்ந்த துறையில இருக்கவங்க, உங்களுக்கு வேலையில பணிச்சுமை பிரஷர் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி பெரிய அளவுல எதுவும் நெகட்டிவ்ஸ் இல்ல. என்ன காரணம்னா, குரு கேந்திரத்துல ஸ்ட்ராங்கா அமர்வதனால உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார்.